பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் முதலமைச்சர் வழங்கிய ஆதாரமே உண்மை என்று சபாநாயகர் அப்பாவு தீர்ப்பு வழங்கியுள்ளார். இதன் மூலம் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் தவறான தகவல் வழங்கியது உறுதியாகியுள்ளது. பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் தொடர்பாக சட்டப்பேரவையில் நேற்று முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் இடையே காரசாரவாதம் ஏற்பட்டது. 12 நாட்களுக்கு பிறகே வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் 24 மணி நேரத்தில் 3 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமியும் தெரிவித்தனர். இதில் யார் சொன்னது சரி என்பதில் அவையில் நேற்று கடும் வாதம் ஏற்பட்ட போது இருவரும் மாறி மாறி சவால் விட்டுக் கொண்டனர். பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் 12 நாட்களுக்கு பிறகே வழக்கு பதிவு செய்யப்பட்டதை நிரூபிப்பதாக நேற்று சவால் விடுத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதற்கான ஆவணங்களை இன்று சபாநாயகர் அப்பாவுவிடம் வழங்கினார். இதேபோல எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் ஆவணங்களை சமர்ப்பித்திருந்தார். இருதரப்பு ஆவணங்களையும் ஆய்வு செய்த பின்னர் சபாநாயகர் அப்பாவு இன்று தீர்ப்பு வழங்கினார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தொடர்பாக முதலமைச்சர் கூறிய அனைத்தும் உண்மை என்பது ஆதாரங்கள் மூலம் தெரிய வந்திருப்பதாக கூறினார். ஒவ்வொரு இரண்டையும் ஆய்வு செய்ததில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் சொன்ன உண்மைகள் அப்படியே இருந்தது. சம்பவம் 12ஆம் தேதி நடந்தது, 24ஆம் தேதி எஃப்ஐஆர் போடப்பட்டது. அதே போல் அவர்களும் ஒரு எஃப்ஐஆர் காப்பியை கொண்டு தந்தார்கள். அதையும் சரிபார்த்ததில் 12ஆம் தேதி சம்பவம் நடந்தது. வழக்கு 19ஆம் தேதி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களுடைய கவனத்திற்கு சென்றது. 24ஆம் தேதி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆகவே 24ஆம் தேதி கொடுத்து அன்றே வழக்கு பதிவு செய்யவில்லை. அதையும் புரிந்து கொண்டோம். சபாநாயகரின் இந்த தீர்ப்புக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் கடுமையாக எதிர்ப்பை பதிவு செய்தனர். தன்னுடைய அறையில் வந்து இந்த விவகாரத்தை இத்தோடு முடித்துக் கொள்ளுங்கள் என்று கூறியதால் அதையே தீர்ப்பாக வழங்கியதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.